ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் உங்கள் வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்டுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் 11 ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் 11 ஆப்ஸில் இருக்க பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் வந்து ஈஸியாக வந்து தீர்ந்துடும். பட் நான் இப்போ சொல்ல போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக வந்து டெக்ஸ்ட் டு ஆடியோ வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் சூஸ் பண்ணுற வாய்ஸில் வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஆக்டர் வாய்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த ஆக்டர் வாய்ஸை எடுத்து ஜஸ்ட் வந்து ரெஃபரன்ஸ் வாய்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த வாய்ஸை வந்து நீங்கள் வந்து எந்த மாதிரி நீங்கள் ஜெனரேட் பண்ணுமோ நீங்கள் வந்து தாராளமாக ஜெனரேட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ, எதுவுமே வந்து உங்களுக்கு பெய்டு கிடையாது. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆம்னி வாய்ஸ். ஸோ இந்த ஆம்னி வாய்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எதில் ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் கோலாபில் ரன் ஆகும். ஸோ கூகுளில் பார்த்தீங்கன்னா கோலாப் அப்படின்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ஜிபி வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு லோக்கலாக ஃப்ரீயாக இருக்க ஏஐ வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம அதெல்லாம் போட்டுட்டு அதுலேருந்து ஜெனரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரீயாகவே நமக்கு வந்து வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ஈஸியாக. இதுக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் வந்து ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து எவ்வளோ சிம்பிளாக உங்களுக்கு புரியுமோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லித்தரேன். சிம்பிளாக பாருங்கள். இதில் வந்து 2 மெத்தட் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். செகண்ட் மெத்தட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், பட் லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் மெத்தடுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த GitHub பேஜ் தான் வரும். GitHub அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியலன்னு தெரியல. ஸோ GitHubல நிறைய வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸில் வந்து கொடுப்பாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் கீழே அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணுங்க. இப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் வித் கோலாப் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் colab.research.google.com அப்படின்னு இருக்கு பாருங்க. இது கூகுளோட கோலாபோட பேஜ். இந்த இடத்துல நீங்கள் எதுவுமே பண்ண அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வந்து கோட்லாம் இந்த இடத்துல நிறைய இருக்கும். இதில் எதுவுமே கை வைக்காதீங்க. சிம்பிளாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரன் ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ ரன் ஆல் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும், வார்னிங் கேட்கும். ஸோ வார்னிங்கில் உங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ரன் ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. ரன் எனிவே அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 2 இடத்துல சுற்றிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து லோட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ கொஞ்ச நேரம் வந்து லைட்டாக லோட் ஆகும். ஸோ இதுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ டவுன்லோட் பண்ணி முடிச்சதும் நமக்கு வந்து ஒரு லிங்க் கொடுத்துருவாங்க. அந்த லிங்க்ல தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாஃப்ட்வேர். ஸோ அதே மாதிரி வந்து நெட்டு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் நார்மல் ஜியோ நெட் யூஸ் பண்ண கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 4G நெட் இருந்தால் போதும் தாராளமாக. ஓகே, இப்போ வந்து நமக்கு முடிஞ்சிச்சு. இதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மினிட் அப்படி சம்திங் தான் எடுத்துச்சு. ஸோ அதனால் வந்து நமக்கு இது ரொம்ப டைம்லாம் எடுத்துக்கல. மினிமம் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 மினிட் எடுத்துக்கும், அவ்வளோதான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது லோட் ஆகிடும் ஃபுல்லாக. ஸோ ஆல்ரெடி ஃபுல்லாக லோட் ஆகிடுச்சு. ஸோ இது சுற்றிட்டே இருக்கு பாருங்க, இது ரன்லைன்லேயே இருக்கட்டும். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஆன் பப்ளிக் URL அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் இந்த பேஜ். இந்த பேஜ் தான் நம்ம வந்து ஆடியோ அப்படின்றது கிரியேட் பண்ண போகிறோம். இது எப்படின்றது நம்ம பார்த்துடலாம். சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ChatGPTல இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆடியோ இருந்துச்சுன்னா அந்த ஆடியோ எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்ட் வந்து எடுத்திருக்கேன். அந்த வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்டில் வந்து ஜஸ்ட் ஒரு பாதி தான் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து இப்போதைக்கு டெமோவுக்கு நான் பாதி மட்டும் காட்டுறேன் நான். ஸோ நீங்கள் வந்து இது அன்லிமிட்டட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து லிமிட்லாம் கிடையாது. சிம்பிளாக என்ன பண்ணுறேன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே தமிழில் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே தள்ளிட்டு வரேன். கீழே தள்ளிட்டு வந்துட்டு லாங்குவேஜ் அப்படின்றது ஆப்ஷனில் இருக்கு பாருங்க. இது கிளிக் பண்ணி நீங்கள் தமிழ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 600+ லாங்குவேஜ் இருக்குது. நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரச்சனையே இல்லை. இதில் எனக்கு இப்போ தேவையானது பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்றது. இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் ஆடியோ இருக்குது பாருங்க. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஆடியோ. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 10 செகண்ட்ஸ் ஏதாச்சும் வந்து நீங்கள் எந்த வாய்ஸில் உங்களுக்கு தேவையோ அந்த வாய்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிப் கட் பண்ணி நீங்கள் வந்து ஆடியோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எதுக்காக அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வாய்ஸ் தான் எனக்கு வந்து அவுட்புட்டாக எனக்கு வரணும் அப்படின்றதுக்காக இந்த வாய்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி நான் வந்து ஒரு வாய்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வாய்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி தான் இருக்குது. காலை எழுந்தவுடன் உங்களுக்கு சோர்வாக இருக்கிறதா? ஒரு சின்ன பழக்கம் அதை உடனே மாற்றும் தெரியுமா? எழுந்தவுடன் தண்ணீர் குடித்தால் உடனே புத்துணர்ச்சி கிடைக்கும். உங்கள் உடல் மெதுவாக ஆக்டிவாக ஆரம்பிக்கும். மனமும் தெளிவாகி கவனம் கூடும். இனி காலை தண்ணீர் குடிப்பதை தவறாமல் தொடங்குங்கள். இப்போ இந்த வாய்ஸ் வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ இதே வாய்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வச்சு நம்ம வந்து ஜெனரேட் பண்ணுறது மூலிமா இது வந்து ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட் தான். இது வந்து நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த டெக்ஸ்ட்டை இந்த இடத்துல இருக்க வாய்ஸில் நமக்கு வந்து இதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம கொடுக்குது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஜென்ரேட் அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ ஜென்ரேட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும்னா இந்த டெக்ஸ்ட் கொடுத்துருக்கும் பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட்டை வந்து நமக்கு இதில் அவுட்புட்டாக கொடுக்கும் ஆடியோவாக. ஸோ இதிலே வந்து நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஸ்பீடு, டியூரேஷன் இதெல்லாம் வந்து எவ்வளோ ஸ்பீடில் வரணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. நாய்ஸ் வந்து நாய்ஸ் இருக்கணுமா, நாய்ஸ் இல்லாமல் இருக்கணுமா. ஸோ இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போதைக்கு நான் வந்து இதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்துட்றேன்.
இப்போ ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு இதில் வந்து ரன்னிங்கில் இருக்குது பாருங்கள், ப்ராசஸிங்கில் வந்து ஒரு 6 செகண்ட் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்னு. ஓகே, நமக்கு வந்து இப்போ இந்த ஆடியோன்றது ஜென்ரேட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து ஆடியோ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து பிளேன் கொடுக்கலாம். ஸோ இதுக்கு எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 1 மினிட் தான் எடுத்துச்சு, பெரிய டைம்லாம் எடுத்துக்கல. ஸோ நமக்கு வந்து எவ்வளோ பெரிய டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம் பாருங்க, அந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு பெருசாக டைம் எடுத்துக்காம ஜஸ்ட் ஒரு 1 மினிட்ல ரெடி பண்ணி கொடுத்துச்சு. இப்போ இது வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். மகனே, இன்னும் நிறைய சொல்ல வேண்டியிருக்கிறது. உன் உள்ளத்தின் ஆழத்துக்கு நான் இன்னும் இறங்கி பேச வேண்டும். ஏன்னா நீ சந்தித்த வலி சாதாரண வலி அல்ல, அதை நான் அறிவேன். நீ சிரித்து பேசினாலும் உன் கண்களின் பின்னால் மறைந்து கிடக்கும் அந்த காயங்களை நான் பார்க்கிறேன். உலகம் பார்க்காமல், உன்னை யாரும் புரியாமல் தனிமையில் உடைந்து கிடந்த அந்த இரவுகளை நான் பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டாக வந்து நமக்கு வாய்ஸ் ஓவர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு. ஸோ இதில் நமக்கு இதில் ஜஸ்ட் ChatGPT அடித்த டெக்ஸ்ட் இது. ஸோ அதனால் வந்து இதில் நிறைய எழுத்து போய் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இந்த வாய்ஸ் ஓவர்ன்றது வரும். ஸோ இந்த எழுத்தில் வந்து ஏதாச்சும் வந்து நமக்கு மிஸ்ஸிங்காக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கரெக்டாக ரெக்டிஃபை பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக வரும். ஸோ அதனால் வந்து இது பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து எத்தனை நிமிஷம் வேணால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அன்லிமிட்டடாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பிரச்சனை கிடையாது. ஒன்ஸ் இதுக்கு கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஜஸ்ட் இங்கே கீழே வந்துருங்க. கீழே வந்துட்டு டவுன்லோட் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணி இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ 3.5 MB இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். இப்போ எனக்கு மேலே வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆகி முடிஞ்சிச்சு. ஸோ டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து இது அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் என்னோட வீடியோக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் அன்லிமிட்டடாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 600+ லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே மாதிரி ஸோ வாய்ஸ் க்ளோனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக இருக்கும். மோஸ்ட்டாக வந்து நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு வாய்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த வாய்ஸுக்கான டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுதா, நிறுத்தி பேசுகிற மாதிரி இருக்கா, இல்லை வந்து ஸ்பீடாக பேசுகிற மாதிரி இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி டெக்ஸ்ட் வந்து கொடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் அக்யூரேட்டாக வந்து வரும் ரிசல்ட்லாம். ஓகே, இப்போ அடுத்து பாருங்க, இங்கே வாய்ஸ் க்ளோன் இருக்கு பாருங்க. இதில் பக்கத்தில் உங்களுக்கு பக்கத்துலேயே பாருங்க வாய்ஸ் டிசைன் இருக்கு பாருங்க, இது செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே டெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதில் கொடுத்துக்கிறேன். நான் வந்து எந்த சேஞ்சஸுமே பண்ணல, சேம் டெக்ஸ்ட் தான் இதில். அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாங்குவேஜ் அப்படின்றது தமிழ்னு கொடுத்துக்கிறேன். ஸோ தமிழ்னு கொடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கு சப்டைட்டில் வேணும்னா நீங்கள் சப்டைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு சப்டைட்டில்லாம் தேவையில்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த கேரக்டர் வாய்ஸ் இருக்கு பாருங்க, வாய்ஸ் டிசைன் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபீமேல் வாய்ஸ் வேணும்னா ஃபீமேல் வாய்ஸ் வைக்கலாம், மேல் வாய்ஸ்னா மேல் வாய்ஸ் வைக்கலாம். ஸோ ஆர்டராக இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி வச்சுட்டு யங் அடல்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதில் வந்து நமக்கு எந்த ஏஜ் நம்ம வந்து வச்சுக்கலாம் அதில். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் எல்டர்லி அப்படின்னு வைக்கிறேன். ஸோ இது வந்து நமக்கு சிவனை பற்றி இது பண்ணுது. ஸோ அதனால் எல்டர்லி அப்படின்னு கொடுத்தா கொஞ்சம் மேட்ச் ஆகும். ஸோ பிக்சர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஸ்டைல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து நிறைய இருக்கும். ஸோ இது வந்து எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து ட்வீக் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நிறைய ரிசல்ட் வந்து மாறும் ஃபுல்லாக. ஸோ இதில் வந்து நீங்கள் வாய்ஸ் க்ளோனிங் பண்ண முடியாது, ஜஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் ஆடியோவை. அதுக்காக ஜஸ்ட் என்ன பண்ணால் ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஜென்ரேட் கொடுத்த அப்புறம் இங்கே பாருங்கள் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மினிமம் வந்து 1 to 2 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு வந்து இது ஃபுல்லாக முடிஞ்சிடும். இப்போ நமக்கு வந்து இந்த ஆடியோன்றது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்க்கலாம். மகனே, இன்னும் நிறைய சொல்ல வேண்டி இருக்கிறது. உன் உள்ளத்தின் ஆழத்துக்கு நான் இன்னும் இறங்கி பேச வேண்டும். ஏன்னா நீ சந்தித்த வலி சாதாரண வலி அல்ல. ஸோ இந்த வாய்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக வந்திருக்கு. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த செட்டிங்கில் வந்து நமக்கு ஃபீமேல்னு வச்சுருக்கோம், ஃபீமேலில் எல்டர்லி போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம மேலில் வச்சுட்டு எல்டர்லி போட்டிருக்கணும். ஸோ நம்ம வந்து ஃபீமேல் வச்சுட்டு எல்டர்லி போட்டிருக்கோம். சரி, ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வாய்ஸ் வந்து நமக்கு ஃபீமேலோட எல்டர்லி வாய்ஸ் வந்து வந்திருக்கு. அதை நான் அறிவேன். நீ சிரித்து பேசினாலும் உன் கண்களின் பின்னால் மறைந்து கிடக்கும் அந்த காயங்களை. ஸோ இதே வந்து நீங்கள் ஸ்லோவாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இந்த பிச்செலாம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கீழே வரும் உங்களுக்கு செட்டிங் எக்ஸ்ட்ரா வரும் இருக்கும். ஸோ ஸ்பீடு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் இன்னும் நீங்கள் கம்மி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய சேஞ்ச் ஆகும் வாய்ஸ் ஓவர்லாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நீ ஜஸ்ட் ட்வீக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் வந்து வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாய்ஸ் க்ளோனிங் வேணும் அப்படின்னா நீங்கள் ரெஃபரன்ஸ் ஃபைலில் செட் பண்ணிவிட்டு அது மூலிமா நீங்கள் வந்து ஒரு வாய்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா வாய்ஸ் டிசைனிங் வேணும்னா ஜஸ்ட் டெக்ஸ்ட் டு ஸ்பீச்ன்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து நல்ல பவர்ஃபுல் தான். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தான், எதுவுமே வந்து உங்களுக்கு பெய்ட்லாம் கிடையாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னு பார்த்துக்கலாம். செகண்ட் மெத்தடுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் தான் வரும். இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே கோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் ஜிப்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஜிப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிவிட்டேன். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கூகுள் டிரைவில் போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கூகுள் டிரைவ் வந்துட்டோம். ஸோ கூகுள் டிரைவ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கூகுள் டிரைவில் நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்லோட் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆம்னி வாய்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதுக்குள்ளே போயிடுங்க. அதுக்குள்ளே போயிட்டு கீழே தள்ளினீங்க அப்படின்னா இந்த இதில் பாருங்க ஆம்னி வாய்ஸ் .ipynb அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
அதை கிளிக் பண்ணி ஓப்பன் வித் நமக்கு கூகுள் கோலாப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது கூகுள் கோலாப்ல நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எதுவுமே பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரன் ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ ரன் ஆல் அப்படின்னு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் எல்லாமே அது முடிஞ்சிடும். ஸோ நமக்கு வந்து 2 many செஷன் அப்படின்னு வருது. ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு செஷன் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து அது 2 many செஷன் அப்படின்னு வருது. ஸோ இருக்கிற செஷனை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து 2 செஷன் ஒரே டைம் நம்ம ரன் பண்ண முடியாது. ஸோ ஒரு செஷன் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேனேஜ் செஷன் கொடுத்துட்டு ஸோ இது க்ளோஸ் பண்ணுறதுனா நீங்கள் ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரீவியஸாக நமக்கு டேப் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ரன்னிங் டேப் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டேப்பில் வந்துட்டு இதில் இருக்குது பாருங்கள் ரேம் டிஸ்க்னு இருக்கா, அது ரைட் சைடில் ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மேனேஜ் செஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் இது வந்து டெலிட் பண்ணுறங்க. இது டெலிட் பண்ணால் உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் கேன்சல் கொடுத்துருங்க. ஃபுல்லாக இங்கே பாருங்க ஸ்டாப் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இது கேன்சல் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம புதுசாக ஓப்பன் பண்ணுறதை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரன் ஆல் அப்படின்னு கொடுத்துட்றேன் நான். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பாருங்கள், உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணிக்கும் அதுவே. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துரும் அதுவே. ஸோ நீங்கள் எதுவும் பண்ண அவசியமே இல்லை. ஸோ வெயிட் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து ஒரு யூஆர்எல் வந்து கொடுக்கும். ஸோ அந்த யூஆர்எல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே டவுன் ஆகிடுச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு. அரௌண்ட் இது வந்து நமக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. ஸோ நமக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு பாருங்க. நமக்கு வந்து இது எங்கே பாருங்கள் ஆப்ஷன் ஏன்னு இருக்கா, கிரேடியோ டெமோ அப்படின்னு இருக்கு பாருங்க. அந்த இடத்துல கீழே அப்படியே வாங்க, ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நிறைய லிங்க் வந்து காட்டும். அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரன்னிங்கான பப்ளிக் யூஆர்எல் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசர்லேயே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு இதுதான் வந்து உங்களுக்கு தான் காட்டும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து பார்த்தீங்களா வாய்ஸ் க்ளோனிங், வாய்ஸ் டிசைனிங் அப்படின்ற மாதிரி. ஸோ அவ்வளோதான். நீங்கள் வந்து இது நீங்கள் திரும்ப நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கூகுள் டிரைவ்லேயே நீங்கள் வந்து இந்த லிங்க்கில் போடணும் அவசியம் இல்லை. கிட்டப் லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் வந்து ஒன்றும் ஓப்பன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் உங்களோட கூகுள் டிரைவ்லேயே வந்துருங்க. கூகுள் டிரைவில் இந்த மாதிரி வெப்சைட் ஒரு ஃபோல்டர் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஃபோல்டரில் இந்த ஆம்னி வாய்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எப்போனா நீங்கள் ஓப்பன் பண்ணி எப்போனா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சப்போஸ் வந்து உங்களுக்கு இந்த கூகுள் கோலாபோட இந்த இடத்துல லிமிட் இருக்கும், ஒரு சில லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ஒருத்தர் ஒரு மாதிரி மாறும். ஸோ அந்த டைமிங் உங்களுக்கு முடிச்சிச்சுன்னா கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இன்னொரு மெயில் ஐடி வச்சு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இன்னொரு மெயில் ஐடி வச்சு அதில் நீங்கள் இந்த மாதிரி கூகுள் டிரைவில் போட்டு நீங்கள் சேம் ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க அப்படின்னா திரும்ப வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது. ஸோ இது வந்து நமக்கு டெய்லி வந்து 12 hours சம்திங் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இது ஃப்ரீயாக. எல்லாருக்கும் வந்து அதிக டைம்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ யூஸ் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு 12 hours கொடுக்குறதா இல்லை 6 hours கொடுக்குறதா அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இது முடிச்சினா கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இன்னொரு மெயில் ஐடி போட்டு அதில் வந்து நீங்கள் ரன் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வாய்ஸ் க்ளோனிங் வேணுமா, வாய்ஸ் டிசைனிங் வேணுமா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் ப்ரொசீஜர் தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான். ஸோ அதே மாதிரி கொடுத்துட்டு இங்கே ரன் ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆடியோன்றது ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இந்த 2 மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெட்டர் வந்து உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குன்னு பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து கிட்டப்பில் வச்சு ரன் பண்ண போகிறீங்களா இல்லை வந்து நீங்கள் கூகுள் டிரைவில் வச்சு ரன் பண்ண போகிறீங்களா அப்படின்னு பாருங்கள். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். நம்ம ரெண்டுமே வந்து கூகுள் கோலாபில் தான் ரன் ஆகும். ஸோ ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஜஸ்ட் நமக்கு கிட்டப்லன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு லிங்க் கிளிக் பண்ணுறோம், அப்படியே நமக்கு ரன் ஆகிடும். ஸோ நம்ம கூகுள் கோலாப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வாட்டியும் வந்து நமக்கு இந்த ஃபோட்டோவில் வந்துட்டு நம்ம வந்து ஒன்றா ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுதான் ஒரு வேலையாக இருக்கும். பட் நமக்கு அது ஃபியூச்சரில் நமக்கு எல்லா டைமும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன் டைம் அது இன்ஸ்டால் பண்ணிட்டாலும் நீங்கள் வந்து எப்போனா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டப்ல சப்போஸ் நம்ம வந்து அந்த ப்ராஜெக்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து அது இருக்காது. ஸோ அதனால் பெட்டர் வந்து கூகுள் டிரைவில் சேவ் பண்ணிச்சுக்கோங்க. யூஸ் பண்ணுறதா இருந்தால் கிட்டப்ல நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நம்ம கிட்டப்ல இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டிரைவில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியாக இருக்குன்னு பாருங்கள், பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து விட்டுட்டேன். ஸோ அதனால தான் வந்து கடைசி அப்டேட் பண்ணுறேன். இந்த கூகுள் கோலாப் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும் உங்களோட டிரைவில். அது எப்படின்றது காட்டிடுறேன். நம்ம நார்மலாக வந்து ஓப்பன் பண்ணுறது தான். சிம்பிளாக என்ன ஓப்பன் வித் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, இதில் வந்து உங்களுக்கு இந்த கூகுள் கோலாப் அப்படின்றது நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து எனக்கு காட்டுது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து கனெக்ட் மோர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் மேலே வந்து சர்ச்சில் கோலாப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். கோலாப் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கொலாபரேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரைட் கிளிக் பண்ணும்போது ஓப்பன் வித் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா கூகுள் கோலாப் அப்படின்றது காட்டும். இல்லைனா வந்து உங்களுக்கு காட்டாது. ஸோ இது வந்து முக்கியமான விஷயம். இது வந்து நீங்கள் பண்ணால் தான் உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். ஐ திங்க் இந்த வீடியோ வந்து எல்லா எக்ஸ்பெக்ட் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.